17ஆம் தேதி திங்கட்கிழமை யோனா தீர்க்கதரிசி புத்தகம் முதல் அதிகாரம் 1-17 வசனங்கள். அது ஹெட்டிங் இப்படிதான் ஆரம்பிக்கிறது. யோனாவின் கீழ்ப்படியாமை. அது மிகச்சிறப்பாக 3வது வசனம். ஆண்டவர் திருமுனையிலிருந்து தப்பியோட அவர் கப்பலில் ஏறி தார்சுக்கு கப்பல் பயணத்து சீட்டை வாங்கி ஏறிக்கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் திருமுனையில் தப்பியோடு ஆண்டவர் முன்னில் தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்னாலே திருப்பாடல் 16-11 நம்முடைய பிரசன்னம் நித்திய பேரின்பம், என் வலப்பக்கம் இருப்பதால் நான் அசைகிறேன். அப்படி இருக்கும்போது அவருடன் தப்பியோட இவர் நினைக்கிறார். ஆண்டவர் நினிவே மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பினார். ஆனால் இவரோ தார்சிஸ்க்கு கப்பல் வேறு வழியில் செல்லுகிறார். ஆனால் அந்த கப்பல் பெரும் அழிவுக்குள்ளாகிறது. அவர்கள் எல்லாரும் சீட்டு போட்டு இதோ யோனாவின் பெயருக்குள்ள அவரை தூக்கி கடலில் எரிகிறார்கள். அது ஒரு மீன். ஆண்டவருடைய திட்டத்தின்படி அந்த மீன் அவரை விழுங்கிவிட்டு 3 இரவும் பகலும் அவருடைய வயிற்றிலே இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருமுன்னிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அவருடைய சமூகத்தை நாடி செல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது அவருடைய சமூகத்திலே அவருடைய பார்வைக்குள் நாம் இருப்போம். அவருடைய கைவன்மைக்கு நாம் பணிந்து வாழ்வோம். அவருடைய நீதியின் கரத்துக்குள் அடங்கி இருப்போம். அப்பொழுது நாம் பாதுகாப்பும் இரக்கமும் கருணையும் பெற்றவர்களாய் வாழ்வோம். இறைவா, இதோ உங்கள் திருமுன்னிலை விட்டு நாங்கள் செல்லாதபடி ஆகார் இதோ தன்னுடைய தலைவனுடைய வீட்டை விட்டு ஓடிய போது நீ திரும்பி போ, உன் தலைவிக்கு பணிந்து என்று சொன்னது போல இதோ தார்சுக்கு வேறு வழியாய் திரும்பி சென்ற யோனாவை போல நாங்கள் உம்மை விட்டு செல்லாமல் உம்மை நோக்கி ஒரு பிரசனத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல ஆண்டவரே, ஆமென்.